வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, யுகல் சுரக்ஷனா திட்டம். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் லைஃப் இன்சூரன்ஸோட கூட்டு ஆயுள் காப்பீடு திட்டம், அதாவது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி திட்டமாகும். இது வந்து கணவன் மனைவிக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். இதில் வந்து கணவன் மனைவி யாராவது ஒரு பேரில் வந்து காப்பீடு எடுத்தா 2 பேருக்குமே இந்த காப்பீடு வந்து கவர் ஆகும். வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, பாலிசி காலம் எவ்வளவு, போனஸ் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும், பாலிசி அமௌண்ட் எவ்வளவு கட்டணும், இதனால நன்மைகள் என்னென்னா இன்னும் மேல் பகுதி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணா பாருங்க, ஒவ்வொரு தகவலும் நம்ம பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடை சிறை திறம்படை. ஃபர்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்கீமுக்கு வந்து குறைஞ்சபட்ச வயது 21, அதிகபட்ச வயது வந்து 45 இருக்கணும். அப்படி 45 வயதுக்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு வந்து இவங்க எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி தான் கணவன் மனைவி மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம். யாராவது ஒரு பேரில் வந்து இந்த பாலிசி எடுத்தால் 2 பேருக்குமே இந்த பாலிசி வந்து கவர் ஆகும். அடுத்தது வாங்க பாலிசி டெர்ம், பாலிசி காலம் எவ்வளோன்னு பார்க்கலாம். வாங்க பாலிசி காலம் வந்து குறைஞ்சபட்சம் 5 வருடம், அதிகபட்சம் வந்து 20 வருடம். இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்து மற்றும் வந்து உங்களோட ஏஜை பொறுத்து வந்து இது அமையும். அடுத்தது வாங்க சம் அஷ்யூர்ட் அமௌண்ட், அதாவது உறுதியளிக்கப்பட்ட தொகை. இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து 20,000, மேக்ஸிமம் வந்து 50 லட்சம் வரைக்கும் இருக்குது. இது நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்து தான். நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனை பொறுத்து வந்து நீங்கள் மாதம் செலுத்த வேண்டிய பாலிசி அமௌண்ட் வந்து மாறும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எவ்வளோ போனஸ் தரேன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 52 ரூபா வந்து போனஸ் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா பாலிசி எடுத்தனா வந்து வருடத்துக்கு வந்து உங்களுக்கு போனஸ் வந்து 1500 கிடைக்கும், அதாவது 1052 ரூபா. அடுத்து வந்து பாலிசி செலுத்தும் காலம். நீங்கள் வந்து மாதம் செலுத்தலாம், இல்லைனா வந்து 6 மாதம் ஒரு டைம் செலுத்தலாம், இல்லைனா வருடத்துக்கு ஒரு டைம் செலுத்தலாம். இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் பொறுத்து தான். மேலும் என்ன நன்மைகள் இருக்கலாம், இதில் வந்து கடன் வாங்கிக்கலாம். நீங்கள் பாலிசி சேர்ந்த 3 வருடத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட நிபந்தனை உட்பட்டு நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது வாங்க பாலிசி சரண்டர் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து 3 வருடத்துக்கு அப்புறம் வந்து பாலிசி வந்து சரண்டர் பண்ணலாம். ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து 5 வருடத்துக்குள்ளே வந்து பாலிசி வந்து சரண்டர் பண்ணால் உங்களுக்கு வந்து போனஸ் கிடைக்காது. வாங்க இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் பார்க்கலாம். உங்களுடைய வயசு வந்து 25 வயசுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபா பாலிசி வந்து எடுக்கிறீங்க. பாலிசி காலம் வந்து 20 வருஷம் செலக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து மந்த்லி ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணுற மாதிரி வரும்னா 420 ரூபா பே பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இயர்லி, அதாவது வருஷத்துக்கு எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணுவீங்கன்னா 5040 ரூபா வந்து டெபாசிட் பண்ணுவீங்க. உங்களுக்கு போனஸ் மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா 1052 ரூபா வச்சுக்கிட்டா வந்து ஆல்ரெடி பார்த்தோம்ல 1052 ரூபா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தா வந்து 1 லட்சத்துக்கு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து 5200 ரூபா போனஸ் கிடைக்கும். நீங்கள் டோட்டலாக வந்து 20 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்பீங்கன்னா 1,800,000 ரூபா வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு போனஸ் மட்டும் 20 வருஷத்துக்கு 1,04,000 ரூபா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னா 2,04,800 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமாங்க. இப்போ உங்கள் வயசு வந்து 21 வயசுன்னு வச்சுக்கோங்க. சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபா செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டா பாலிசி காலம் 20 வருஷம் எடுத்துன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மந்த்லி ப்ரீமியம் வந்து 2,800 ரூபா வந்து கட்டுற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இயர்லி எவ்வளோ அமௌண்ட் கட்டுவீங்கன்னா 25,200 ரூபா இயர்லி கட்டுவீங்க. உங்களுக்கு போனஸ் எவ்வளோ கிடைக்குன்னா 1052 ரூபானா உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாய்க்கு வந்து வருஷம் வந்து உங்களுக்கு போனஸ் மட்டும் 26,000 ரூபா கிடைக்கும். அடுத்தது நீங்கள் வந்து டோட்டலாக 20 வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருப்பீங்கன்னா 5,04,000 ரூபா நீங்கள் வந்து டோட்டலாக டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு போனஸ் மட்டும் எவ்வளோ கிடைக்குன்னா அதுக்கு 5,20,000 போனஸ் கிடைக்கும். உங்களுக்கு 20 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1,24,000 ரூபா உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். கணவன் மனைவியில் 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது ஆனால் மற்றவருக்கு வந்து அந்த பாலிசி அமௌண்ட் வந்து போனஸோட போய் சேரும். இதுக்கு வந்து எங்கே அப்ளை பண்ணுறதுனா உங்கள் ஊருக்கு அருகில் தபால் அலுவலகத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதோ டவுட்னா உங்கள் தபால் அலுவலகத்தில் கேட்டாவே அவங்க வந்து A to Z சொல்லுவாங்க. ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு என்ன வேணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.